திருவிளக்கணமாகும் நாரத பிரம்மரை வருக. உங்கள் வருகை என் சார்போம், என் நாட்டு மக்களின் சார்போம், என் அண்ணன் தொழிற்சார் வணங்கிய சாமி. எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் என்று தெரிஞ்சுக்கலாமா? நல்லாரை காண்பது நன்று, நன்மைக்க நல்லார் சொல்ல கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாராக வந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்பு என்ற காரணத்தினாலே, என்னை பார்த்து அன்பாகவும் பண்பாகவும் வரவேற்பு ஒரு காரணத்தினாலே, உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் எவ்விதமாக பூ போலே உன் முன்னகையில் உன் உலகினை கண்டேனமா, பூ போலே உன் முன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா, என்னே கண்டே என் உயிரே உயிரின் ஒளி நீயே, பூ போலே உன் முன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அஞ்சாத வீரமுன் இருக்கும் குன்றவள் ஆடிவர் பெண்புல் தொகை பாடுவர் மலங்கருவி இத்துறைவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டனமா. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களுமே தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி எப்படிலாம் இருந்துட்டு இன்னைக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றியான விவரங்களை உங்க நாவால சொல்ல வேண்டும் என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் இவ்விடத்தில் தகுந்தார் போல் பதில் கிடைக்குமா? ஆசைப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஆசை முத வரலாமா? வந்துருச்சு இன்னைக்கு அப்படி ஆசை. ஆமா வந்துருச்சு இன்னைக்கு அப்படி ஆசை. என்ன ஆசை வந்துருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல உன்னை பார்த்த உடனே பேரின் ஆசை. பேரின் ஆசைனா பக்தி மார்க்கமான சில விஷயங்கள் உரையாட வேண்டும். ஆசைகள் எத்தனை வகை ஆசை உண்டு? அது பல விதங்கள் உண்டு. குறிப்பாக சொல்வது 2 சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் காமக்கலை, பக்தி கலை. நீங்க வந்திருக்கிறது இடத்துல உன்னைய பார்த்து நான் ஆசைப்பட்டது பேரின்ப ஆசை. பக்தி மார்க்கமாக. ஓஹோ, பக்தி மார்க்கமாக வந்திருக்கீங்க. முறையான வேண்டும் வந்து முறையோடு வந்திருக்க நீங்க. ஏன்னா அறிஞ்சது அறியாது, தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது, அனைத்து அறிஞ்ச நானந்த மகரிஷி நீங்க. 7 பதினொன்றையும் வாழக்கூடியவர், 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் அமரக்கூடிய சபையில தெய்வதர சபை. அப்படிப்பட்ட தெய்வதர சபையிலேயே ஒருவருக்கு ஒருவர் பயப்பட மாட்டாங்க. ஆனா நாரத மகரிஷி வந்துட்டாவே, இங்க என்ன கலர் நடக்க போதும் மரியாதைக்குரிய பயம். நாரதர் வந்துட்டாவே, ஏன்னா எல்லா தெய்வத்தையும் பார்த்தரலாம், சிவனை பார்த்தரலாம், பிரம்மனை பார்த்தரலாம், விஷ்ணுவை பார்த்தரலாம், மகாலட்சுமியை பார்த்தரலாம், சரஸ்வதியை பார்த்தரலாம், எல்லாத்தையும் எல்லா தெய்வத்தையும் மாநில பார்வையை பார்த்தரலாம். ஆனா நாரத மகரிஷி யாராச்சும் பார்க்க முடியுமா? முடியாது. நாரதர் சார் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நாரதர் நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா ஒரு நேரத்தில் அலைமகள், மலைமகள், கலைமகள், இப்படி 30 தேவர்கள் அமரக்கூடிய இடம் அந்தபுரம். அப்படிப்பட்ட அந்தபுரத்துக்கே சொந்தபுரமாக செல்லக்கூடிய ஒரே வாய்ப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட வந்திருக்கீங்க. வாங்க சுவாமி, நீங்க என்ன கேட்கணுமோ முறையோட கேளுங்க. தாங்களும் உங்களுக்கு முறையோட பதில் உரைக்க தயாரா இருக்கு. கேட்கறது கேட்ட தகுந்த மாதிரி பதில் கிடைக்கும். அப்படின்னானே கண்டிப்பா முறையா கேட்க வேண்டியதை கேட்டுட்டு அப்புறம் வில்லங்கத்தை எடுப்போம். வண்டி வெளி கேட்டு கேட்டு மொழிமா வண்டி வெளி கேட்டு கேட்டு மொழிமா
எதுக்கு வந்திருக்கோம்? கால கிரகம் வந்திருக்கோம். கிரகம் புடிச்ச கிரகத்துக்கு இன்னைக்கு நீ வந்திருக்க. இங்க என்ன புடிச்ச கிரகம் எங்கெல்லாம் உண்டு ஆட்டுது. ஏன்னா மனிதனாகப்பட்ட எல்லோருக்குமே கிரகங்கள் உண்டு. அது யார் யாருக்கு எந்த விதத்துல எப்படி கிரகம் மாறலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல உன்னை பார்க்கின்ற உன்னுடைய கிரகங்கள் என்ன, உன் கிரகம் இப்ப எந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது எங்க போய் முடிய போகுது என்பதை அறிந்துனேன். இன்னைக்கு நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? நல்லா பாருங்க. என்ன நீங்க என்னைய பாருங்க, நான் உங்களே பாக்குறோம். நம்ம மாத்தி மாத்தி பாத்துக்குவோம். நம்ம பாக்குறதுல பெரிய விஷயம் கிடையாது. பார்க்க வேண்டிய ஆட்கள் பார்க்கணும். கண்டிப்பா சாமி. குரு பார்வை கோடி நம்ம குரு பார்வை. குரு பார்த்தா அது நல்லா இருக்காது. குரு பார்த்தா கோடி நன்மை. குரு பார்த்தா அது வேண்டாம், நல்லா இருக்காது. எது நல்லா இருக்காது? குருன்னு பாக்குறது. குரு பார்க்க வேண்டியது பார்த்தா நல்லா இருக்கு. சாமி பாக்குறவங்க பாக்கணும், நீங்க பார்க்க கூடாது. இந்த இடத்துல உன்னுடைய பெருமிசைகள் வெல்வாக இடத்துல வந்திருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்திருக்கீங்க? காவல் பார்க்க. என்ன காவல்? திணை காவல். திணை யாருக்கு? என் குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு. குலக்கடவுள் முருகன் தானா? ஆமா. எத்தனை கடவுள் இருக்கின்றோம். குலக்கடவுள் முருகப்பெருமான் எப்படி சொல்லுவ? என்ன சாமி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும். ஒருத்தருக்கு ஐயனார் இஷ்ட தெய்வமா இருக்கும், ஒருத்தருக்கு கருப்பசாமி இஷ்ட தெய்வமா இருக்கும், ஒருத்தருக்கு அம்மன் செல்லாண்டியம்மன் இஷ்ட தெய்வமா இருக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. எனக்கு குலக்கடவுள்ங்கிறது வேற, இஷ்ட தெய்வம்ங்கிறது வேற. குலக்கடவுளுக்கு குலக்கடவுள் யாருன்னு ஏன் குலக்கடவுள் அந்த படையப்பா. படையப்பா அப்ப இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் பிடித்த தெய்வம். குலக்கடவுள் முருகப்பெருமானா உனக்கு பிடிச்ச தெய்வம் இது. இஷ்ட தெய்வம் அவர்தான், பிடிச்ச தெய்வம் அவர்தான், என் குலக்கடவுள் அவர்தான், எல்லாமே அவர்தான். எல்லாம் அவர். அந்த படைப்பை அவன் நினைக்காத நாளே கிடையாது. நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாலும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். தெரியுதுமா? உன் மனசு இப்படி இருக்கையில தெரியுது. என் மனசு நீங்க இப்ப பாத்தீங்க இல்லமா? மனசு நிறைவா இருக்கின்ற முகத்தை பார்த்தாலே தெரியும். எல்லா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதான் பார்த்து சொல்றேன். எப்படி தெரிஞ்சது? நிறைவாக தெரிகின்றது. சாமி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்க. எதுக்காக அந்த வாசகத்தை சொல்றாங்க? காரணம் என்ன? இப்ப ஆடி காத்தில் அம்மி வரணும்யா. எந்த ஆடி காத்துலயாச்சும் அம்மி பறந்துருக்கா? அந்த அளவுக்கு ஆடி காத்து அடிச்சிருக்குது. இல்ல சாமி, அது வேற. இப்ப அடிச்சு ஒரு ஆள் கட்டுல அங்க போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். இப்ப ஆடி காத்தில் அம்மி பறக்கணும். அம்மா என்ற நோய் பறக்கும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா சித்திர வையாசி அடிக்கிற வெயிலின் காரணமாக அம்மை நோய் உருவாகலாம். இந்த அம்மா நோய் வந்து நின்று விட்டாலும் அடிக்கடி ஆடி மாசத்துல அடிக்கக்கூடிய அந்த காற்றில தான் அந்த அம்மா நோய் முழுமையாக தீரும். ஆடி காத்துல அம்மையும் போகும். அம்மி பறக்கும்னா அம்மை நோயாகப்பட்டது தீரும். ஆடி காத்துல அம்மை போகும், ஆடி காத்துல அம்மை போகும், ஆடி காத்துல அம்மி பறக்கும், ஆடி காத்துல அம்மி பறக்கும். ஆடி மாசம் அம்மி நகரும். அடி அடித்தால் அடிக்கு மேல் அடி அடித்தாள், அடி மேல் அடி அடித்தால் அம்மியை நகரும். அது எதுக்கு சொல்றாங்க? அது எப்படி நகரும்? ஏன்னா உலக ரெண்டு உலக அடி மேல் அடி அடித்தாள் அப்படின்னா உரல் பார்த்திருக்காம? எனக்கு தெரியாத உரலாச்சாமி. உரலையும் பார்த்திருக்கேன், உலகையும் பார்த்திருக்கேன். எத்தனை உலகைய பார்த்திருப்பேன்? நான் 2 உலகையை தான் வச்சிருக்கேன். 2 உலகை மாதிரி எந்த பெண்மளும் வச்சிட மாட்டாங்க. இல்லமா? ஏன்னா ஒண்ணு மாவு அடிக்க, ஒண்ணு மிளகாய் அடிக்க, ஒண்ணு பூணு இருக்கும், ஒண்ணு பூணு இருக்காது. உங்களுக்கு பூணு இருக்காது வேணும், பூணு இல்லாத. எனக்கு எந்த உலகையும் தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கா பார்த்திருக்காங்க கேட்டா பார்த்தே இருக்காது. பெண்களுக்கு உரியது என்ன தெரியுங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த வயசானவங்களா உட்காந்துருக்காங்க கேட்கலாம். ஒரு பெண்களுக்கு வீட்டுக்கு 2 உலகம், ஒரு உலகம் இருக்குன்னா 2 உலகு கண்டிப்பா வேணும். உரல் ஒண்ணுதான் இருக்கணும். ஒரு உரல்ல 2 உலக்கையை போட்டு இடிப்பாங்க. மாத்தி 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 இடிக்கணும். அப்ப அடிமேல் அடி அடித்தால் அம்மியை நகரும்னா உரலுக்கல்ல நெல்ல போட்டு கொட்டிட்டு அந்த காலத்துலலாம் நெல்லரிசி குத்தரிசி சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு. அந்த சாப்பாடாகப்பட்டது அப்படி மனமா மணக்க. ஆனா இப்ப எல்லாம் சாப்பிடுற சாப்பாடு இந்த சாப்பாடு மணக்கிறதே கிடையாது. குத்தரிசில இல்லாம போச்சு. அப்படி அடி மேல அடினா அந்த உரல் அந்த நெல்லை போட்டு இடி மேல இடி இடிக்கின்ற பொழுது அந்த நெல்லுல இருக்கக்கூடிய உம்மி நகர்ந்து போகுமா? சரி, அப்ப அடி மேல அடி இடித்தால் அம்மி நகரும். இது சொல்றாங்க ஒரு வாசகம். இப்ப நீங்க சொன்னீங்க ஆடி காத்துல அம்மி போகும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்க. இப்ப பிச்சை எடுத்தாலும் பெருமாள் அதை புடுங்கினாரு அனுமாருங்கிறாங்க. எங்க எடுத்தாலும் பெருமாள் பிச்சை ஏச்சாமி. பெருமாள் இப்ப கலியுக தெய்வம் யாரு? இப்ப கலியுக கடவுள் அப்படின்னாலே முருகப்பெருமான். கலியுக தெய்வம் முருகப்பெருமான். காக்கும் கடவுள் பெருமாள். பெருமாள். ஆனா பணக்கார தெய்வம்னு சொல்லாம எதை சொல்லுவோம்? வசதி குபேரன். அவரே வெளியே தெரியறது இல்லையா? ஒண்ணுங்க கடன் கொடுக்கறது தெரியல. கடன் கொடுக்கறதுதான் தெரியுது, வாங்குறவங்க தான் தெரியுது. கடன் கொடுத்தது குபேரன், வாங்கினால பெருமாள். அதனாலதான் திருப்பதியிலே திருமணத்தை முடித்து வாழ்ந்து வர்றாரு பெருமாள். அப்படிப்பட்ட பணக்கார தெய்வம் அவளு.
அவரோட அவதாரம் தான். பிச்சை எடுத்தால பெருமாள் அதை புடுங்கினாரு அனுமானா, எங்கேயாச்சும் போய் புடுங்கினாரு அனுமாரு. என்ன காரணம் அப்படின்னா 14 வருஷம் வனவாசம் பண்ணது யாரு அப்படின்னா ராமன், சீதை, லட்சுமணன். அப்படி 3 பேரும் வனவாசம் போறாங்க. போன இடத்துல பஞ்சபடி என்ற இடத்துல தங்கி இருக்காங்க. போகும்போது எந்த சொத்து சுகத்தையும் கொண்டு போகல. நரமுறை தெரிவித்து சாமியார் குளத்துலதான் போனாங்க. அப்படி போன இடத்துல என்னாச்சுன்னா இந்த பரதநாகப்பட்டவன் எங்க இருந்து தன்னோட மாமன் வீட்டுல இருந்து வந்துறாரு. வந்தவன் கேட்கிறாரு, யார பாத்தீங்கன்னா அரண்மனை என்ன விரிச்சோன் இருக்கே, அரண்மனையில யாரையுமே காணாமே, முக்கியமா எங்க அண்ணனை காணாமே அப்படின்னு அண்ணனை பரதநாகப்பட்டவன் தொலைவிக்கிட்டே இருக்காரு. தேடிக்கிட்டே இருக்கும் போது தன்னோட தாயாகப்பட்ட யார் கைதேகியை பார்த்து கேட்கிறார், அம்மா எங்கம்மா ராமனை காணவில்லை, என் அண்ணனை காணவில்லை எங்கன்னு சொல்ல. அப்பதான் சொன்னாங்களா, உங்க அண்ணன் 14 வருஷம் வனவாசம் போனாங்கன்னு சொல்லி. அப்ப அம்மனுக்கு தன்னோட தாய்க்கு மகனுக்கு வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்தோன்னு என்ன ஆகுறது, பரதநாகப்பட்டவன் நேரம் காட்டுக்குள்ள போனாரு. போன இடத்துல அண்ணன் இருக்க இடத்த பார்த்தோட, அண்ணா இந்த நாட்டை ஆள்றது இந்த சொத்தாகிறதெல்லாம் உங்களுக்கு தான் தகுதி, உங்களை விட வேற யாருக்குமே இந்த இடத்துல தகுதி இல்லை, இந்த தகுதி உங்களுக்கு தான் இருக்கு, நீங்க தான் வரணும், நான் வரதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல. அப்பதான் அவர் சொன்னாரா, இல்லப்பா தாய் சேர்ந்தது கோவிலும் இல்லை, தந்த சொல்மைக்கு மந்திரம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. என்னதான் பெத்தவ, என்னை கோசலையா இருந்தாலும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தவ கைதேகி, அப்படிப்பட்ட அம்மாவோட பேச்சை கேட்காம நான் 14 வருஷம் முடியாம வரமாட்டேன்னு சொல்ல. அப்பதான் சொன்னாரா, சரி அண்ணா நீங்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்க போட்டிருக்க காலில் போட்டிருக்க பாதரச்சை என்ற செருப்பையாச்சும் கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த செருப்பை தூக்கி ராமா எங்க பரதநாகப்பட்டவன் தலைமையில வச்சுக்கிட்டு எங்க போனாரு அப்படின்னா அயோத்தி வெள்ளைக்கு வந்துட்டார். 14 வருஷம் சிம்மாசனத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவர் காடும் மேடும் அலைகிறார். அப்ப அவர் போட்டு இந்த பாதரட்சை இருந்துச்சா இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னா காட்டுக்குள்ள இருக்கும் போது தன்னோட ராமனோட பெருமாளோட அவதாரம் தான் ராமன் மனிதராக பிறந்து வாழ்ந்தார். அப்படி ராமனோட காலில முள்ளுக்கு தைச்சது, முள்ளு தைச்ச காத்து கதை தான் இந்த கதை. அப்பதான் பாக்குறாரு, எதிர்ப்பாளர் யாரும் உட்காந்துருக்காரு, நண்பனாகப்பட்ட அனுமன் உட்காந்துருக்காரு. என்னடா சாமியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பாக்க. அப்ப முள்ளால் முல்லை வைத்து பிச்சு பிச்சு எடுத்தான பெருமாள், பிச்சு பிச்சு எடுத்தார முள்ளு மேல முள்ள வச்சு பிச்சு பிச்சு எடுத்தாரு. முள்ளுல காலில முள்ளு தச்சிருச்சுனா முள்ளால குத்தி தான் எடுக்க முடியும். அதுதான் சாமி, முள்ள முள்ளுச்சுனா எப்படி, முள்ளால முள்ள குத்தி அப்புறம் பிச்சு எடுத்தாரு அப்படி சொல்லுவாங்க. முள்ளால முள்ள குத்தி பேச்சுவார்த்தை சரியில்லை, அப்புறம் பிச்சை எடுத்தாரு. நீங்க குத்தர நினைப்புல இருக்கீங்க. நீ சொல்றதமா நான் சொல்றேன். முத உலக்கையில வந்தீங்க, இப்ப குத்துறதுல வந்துட்டீங்க. இப்ப குத்துறதுல முடிக்கலாமா இல்ல எப்படி, உன் விருப்பம் எப்படி அப்படிதான். எனக்கு எதை சொன்னாலும் சௌகரியம் தான், நான் எதை சொன்னாலும் வந்துருவேன் சம்மதமா. நீங்க இப்படி வந்தாலும் வந்துருவேன், அப்படி வந்தாலும் வந்துருவேன். அப்ப எந்த வழியில பேசினாலும் பேசுவீங்க. அப்ப முத குத்துச்சு, அத குத்தி குத்தி எடுத்தாரு. குத்தி எடுத்ததும் பிச்சை எடுத்தாரு. அத பிச்சை எடுத்து யாரு, பெருமாள். பெருமாள் அத புடுங்கினாரு. எதுக்கு புடுங்கினாரு, யாரு புடுங்கினா, எதிர்ப்பால உட்கார்ந்து அனுமராகப்பட்டவர் தன்னோட பாதரை அவர் ராமனோட காலையத்தை கொண்டு வச்சு மேல புடுங்கினாராம். அவ பிச்சை எடுத்தாலும் பெருமாள், அத புடுங்கினாரா அனுமாரு. அப்ப பிச்சை பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கினாரா அனுமாரு. காலங்கள் மாற மாற வார்த்தைகளும் தழுவி மாறிக்கொண்டுச்சான். பிச்சை எடுத்தாரு பெருமாள், அத புடுங்கி திண்டாரு அனுமார். எப்படி திண்டாரு, திண்டாரு அதுதான் உண்மை. எப்படி, ஏன்னா நான் ராமனோட பக்தராகப்பட்டவனான், என்னுடைய ராமனுடைய பாதத்தை குத்துன அந்த முள்ள சும்மா உடனே வந்து அந்த முள்ள புடுங்கி அப்படியே வாயில ஓட்டி மெண்டு துப்புனான். அப்ப முள்ளவே தின்றுக்காரு. ஆமா, ஏன்னா ஒரு நேரத்துல முள்ள மட்டுமா முள்ள திண்டவரும் முள்ள திங்க மாட்டாரமா. என்னமா நீ பேசுற, புள்ள தின்னாரா, என்ன சாமி புள்ள தின்னாருங்க, காரணம் உண்டுமா. எங்க, ஏன்னா ஆஞ்சநேயராகப்பட்டவர் அருக புள்ள தின்னாத சூடு குறையுமா இல்லையா. அப்ப அந்த சிவபெருமான் வந்தவர் யாரு, ஆஞ்சநேயராகப்பட்டவர் தான். யாரு, சிவபெருமானாக சிவபெருமான ஆஞ்சநேயராக அவதரிக்கப்பட்டவர். அந்த ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவருடைய பிள்ளை சொல்ல போனா யாரு, ஆஞ்சநேயர் பிள்ளை இருக்கா, இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இருக்கா இல்லையா, இல்ல இருக்கு இருக்கு. மச்ச வெள்ளமன் என்ற ஒரு வீடு, ஏன்னா தனக்கே தெரியாம ஒரு பொண்டாட்டி வந்தா கொடுமையா இல்ல என்ன ஏச்சாமி. ஆனா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரின்னு. ஆனா அவருக்கே தெரியாம ஒரு பொண்டாட்டியும் உண்டு பிள்ளையும் உண்டு. பொண்டாட்டி யார சொல்லுங்க, நான் மச்சவள்ன்ற பிள்ளைய சொல்லிட்டேன். மச்சம் என்றால் மீன். ஏன்னா வான்வழியாக கடல்வழியை சென்று பறக்கின்ற பொழுது வியர்வை துளி விழுந்தாராம். எதுல விழுந்துச்சு, வியர்வை துளி. கடல்ல விழுகின்ற அந்த வியர்வை துளியை அந்த மீனாகப்பட்டது விழுந்துச்சு. எதுக்குள்ள விழுந்துச்சு, எதுக்குள்ள விழுந்துச்சுன்னா வாயில தான் புறத்துல விழுந்துச்சு. ஒரு குழந்தை உருவாகணும், எதுல உருவாகும்,
குழந்தை உருவாகணும் எதுல உருவாகும்? கருப்பையில உருவாகும். கருப்பையில. சரி. அப்ப கருப்பையில தானே உருவாகும். அப்புறம் அது எப்படி வாய்க்குள்ள போய் உருவாச்சு? அதனால உருவான விஷயங்கள் உண்டு. மச்சவள்ள மயில் இருக்குல்ல, நம்ம தேசிய பறவை இது. மயில உறவு கொள்ளுமா? அது எப்படி சாமி? என்ன அதெல்லாம் பார்த்தது இல்ல. நீங்க பாத்திருக்கீங்களா? கேட்டே பதில சொல்லுமா? தெரியாது. என்ன தெரியாது? உறவு கொள்ளுது இருக்கும். ஆனா எங்க உறவு கொள்ளுமா? மயில் உறவு கொள்ளுமா? இல்ல. ஆண் மயிலும் பெண் மயிலும் இணையுமா? இல்ல. என்ன அவன் ஆண் மயிலும் என்ன வேணும் சொல்லு. மயில் என்ன வேணும்னா குலக்கடவுள் முருகப்பெருமான்கிற மயில். மயிலை பத்தி தெரியாத உனக்கு வனத்திலானே இருக்கு. மயில் என்ன வேணும்? தோகை விரிச்சு ஆடும். தோகை விரிச்சு எதுக்கு ஆடுது? எதுக்கு ஆடுது? எப்ப ஆடும்? சந்தோஷமா இருக்கும்போது ஆடும். எப்ப எதுக்காக சந்தோஷமா இருக்கு? அதுக்குதான். அதுக்குதான் சாமி. இல்லம்மா, மயில் எப்ப சந்தோஷப்படும்? தன்னோட ஆண் மயிலும் பெண் மயிலும் சந்தோஷமா இரண்டும் ஒன்றாக பார்க்கும் போது தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும். ஆடும்போது அது இருந்து என்ன ஆகும்? அதோட கிருப்ப என்று சொல்லக்கூடிய தன்மை ஆண்மையில உடம்புல இருந்து கீழே உதிருமா. அதை எடுத்து பெண்மையில விழுங்குதான் கருத்தரிக்குமா. அது எப்படி? ஏன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயம் என்ன, ஒரு நேரத்துல ஏன்னா ஒரு நேரத்துல சிவபெருமான ஆகப்பட்டவரோட வீரியத்தையே கையில ஏந்தி சாப்பிட்டாரு. அதனால கையில ஏந்தினால ஐயப்பன்றது வந்தார். அவர் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இதே ஒரு கிளியாக்கப்பட்டது. அதே வீரியத்தை சாப்பிட்டதுனால சுகர் மகரிஷி என்ற ஒரு குழந்தை உருவாச்சு. வாய்க்குள்ள போனது எப்படி கருப்பைக்கு போய் தெரிஞ்சிச்சு? அதெல்லாம் இறைவனோட படைப்பு. புரியுங்களா? இறைவனோட தன்மைகள் தோற்றுவிக்கும் தன்மைகள். நினைச்ச அப்படி சுமந்து கருவா சுமந்து இருக்கிறது கிடையாது. சரி, இவ்வளவு விவரமா பேசுறீங்க. தோற்றுவிக்கும் தன்மைகள் உண்டு. இவ்வளவு விவரமா பேசுறீங்க. இப்ப ஆஞ்சநேயர் சொன்னாரு, நான் உண்மையாலுமே பக்தனாகப்பட்டவன், எனக்கு நான் சுத்தமான பெண் பாடியே கிடையாது, என் குழந்தை இல்லைன்னு. ஆனா மச்ச வெள்ளம்ன்ற ஒரு ஆண் மகன் இவன் தான் என் அப்பான்னு எப்ப தெரிஞ்சது? மயில் ராவணன் பிடியில் அகப்பட்ட போது பாதாள லோகத்தில் கூட மயில் ராவணனை எதிர்க்கின்ற பொழுது அங்கே மயில் ராவனுக்கும் பாதுகாப்பா இருந்தவன் தான் மச்ச வெள்ளம் சொல்லக்கூடியவன். அப்பதான் அவன் தடுத்து நிக்கிறான். ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்தினானா. அப்பதான் பாத்துறேன், என்னையே தடுக்கிறது நீ யாரா அப்படின்னு கேட்கின்ற பொழுது நான் வாய்வு புத்திரன் ஆஞ்சநேயரோட மகன் அப்படின்னு சொன்னானா. எனக்கே தெரியாம ஒரு பிள்ளை எப்படா வந்துச்சு அப்படி கேட்கின்ற பொழுது நடந்த விஷயத்தை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இருவர் சேர்ந்து மயில் ராவணன் இப்படியில இருந்து ராமரை லட்சுமி காப்பாற்றுறான் ஆஞ்சநேயர். அப்பதான் புள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன் சாமி இதெல்லாம் விவரமா சொல்றீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பிள்ளை பிறந்தால அப்ப சிவபெருமான் நெற்றிக்கல்ல இருந்து எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல இருந்து சிவபெருமான் நெற்றிக்கல்ல இருந்து தோன்றியவன் முருகப்பெருமான். முருகன். அதே சிவபெருமானுக்கு பிறந்து முக்கியமா உலக நீதியா என்ன சொல்லுவாங்க? சிவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு சொல்லுவாங்க? சிவபெருமானுக்கு 3 பிள்ளைகள். யாராரு? ஒண்ணு விநாயகப்பெருமான், சரி, முருகப்பெருமான், சரி, ஐயப்பன். இது 3 பேரும். இதான் உண்மை. சரி, ஒரு தெய்வம் ஒரு அப்பனும் அம்மாவும் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் பிறக்கும் போது தன்னோட ஆண் மகனா இருந்தாலும் சரி பெண் மகளா இருந்தாலும் சரி குல தெய்வமாகப்பட்டதை வணங்குறாங்கன்னா அது எந்த தெய்வம்? அப்பாவோட தெய்வத்தை வணங்குங்களா அம்மாவோட தெய்வத்தை வணங்குவாங்களா? தந்தையோட தெய்வத்தை வணங்க வேண்டும். உண்மைதானே? இப்ப தந்தை என்ன செய்யறாங்களோ தந்தையோட தெய்வம் என்ன இருக்கோ அதுதான் குழந்தையோட தெய்வமும். சரி, சிவனுக்கு என்ன பிள்ளைகள் அப்படின்னா முருகப்பெருமான், விநாயக பெருமான், ஐயப்பன். இப்ப சிவன் என்ன போட்டிருக்காரு? ஏதோ போட்டிருக்காருங்க. என்ன நெற்றியில போட்டிருக்காரு? பசுபதி பாசம் என்று சொல்லி திருநீர் பட்டு அணிஞ்சிருக்கா. சிவனோட பிள்ளை விநாயக பெருமான் என்ன போட்டிருக்காரு? பட்டு தான் அணிஞ்சிருக்காரு. சிவனோட பிள்ளை ஐயப்பன் என்ன போட்டிருக்காரு? அவரு ராமன் போட்டிருக்காரு. நீங்க தான் சொன்னீங்க சிவனுக்கு 3 பிள்ளைங்க. சிவனோட பிள்ளை முருகப்பெருமான் பட்டை போட்டிருக்காரு. சிவனோட பிள்ளை விநாயக பெருமானும் பட்டை போட்டிருக்காரு. ஆனா இவர் மட்டும் ஏன் நாம போடணும்? நீ என்ன போட்டிருக்க? நான் பட்டை போட்டிருக்கேன். நீ எதுக்கு பட்டை போட்ட? என் குலக்கடவுள் தெய்வம், அதனால நான் பட்டை போட்டிருக்கேன். உன்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான். ஆமா, அதனால பட்டை போட்டிருக்கீங்க. கண்டிப்பா. நீ உண்மையிலே அப்பாவுக்கு தான் பிறந்தியா? இதெல்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப சேட்டையா இல்ல? இல்ல அப்பனுக்கு பிறக்காம வேற யாருக்கு பிறப்பாய்? கேட்டகளி பதில சொல்லுமா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நம்பிராஜன். நம்பினா எந்த நாட்டு நம்பி? எங்க சின்ன குறிஞ்சி நிலம் தான். குறிஞ்சி நிலம்னா தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல வாழ்ந்தக்கூடிய உங்க நம்பியோட கடவுள் யாரு? குலக்கடவுள் முருகப்பெருமான் தான். அவர் குலக்கடவுள் முருகப்பெருமான் வணங்கி வர்றாரு. ஆமா. ஆனா உன்னை கண்டெடுத்தது அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பெத்த பிள்ளை கடந்து எடுத்தா இல்ல? சரி, எதுல கடந்து? வள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்துல எடுத்தாங்க. வள்ளிக்கிழங்கு தோன்றிய வெள்ளத்துல கண்டெடுக்கப்பட்ட நீ அவதரித்தது யாருக்கு அப்படின்னா பெருமாள் என்று சொல்ற விதமா சொல்ல வரணும்.
சரி அதை விடுங்க. புரியுதா? அந்த கதையை விடுங்க. அந்த இது அப்படி பார்க்க போனாக்கா அப்படி அப்பேற்பட்டவருக்கு பிள்ளையா பிறந்து நீ எப்படி பட்டைய போடலாம்? நான் கேட்பேன். கண்டிப்பா. ஏன் ஐயப்ப வந்து நாமம் விட்டார் அப்படின்னா பந்தள நாட்டு மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் பெருமாளை வணங்கக்கூடியவர் ராஜசேகரன். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட பெருமாளை வணங்கக்கூடியவர் உனக்கு ஒரு மகனை கண்டெடுத்த உடனே அவர் எந்த தெய்வத்தை வணங்குறாரோ அந்த தெய்வத்தை மாதிரி தான் வணங்கணும். அவர் வணங்குறது பெருமாளை. என்ன காரணம் அப்படின்னா அவர் நாமம் விட்டார் ஐயப்பனுக்கு. உண்மையான விஷயம். பெத்த தகப்பனாகப்பட்டவன் சிவபெருமானா இருந்தாலும் தாயாகப்பட்டவள் யார் பெருமாளோட அவதாரம் மோகினி அவதாரம் இருந்தாலும் என்ன காரணம்னா பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் என்ற மன்னனாகப்பட்டவன் தான். அந்த ராஜசேகரன் ஐயப்பனை எடுத்து வளர்த்தின காரணத்தினாலதான் அவர் என்ன தெய்வத்தை வணங்குறாரோ தன்னோட தந்தையாகப்பட்டவர் அவர் தான் நினைச்சுக்கிட்டு இவரும் நாமம் போடுறாரு. இதான் உண்மை. அவர் வணங்குறது பெருமாளா, அதனாலதான் அவர் நாமம் போட்டு வளர்த்தார். இன்னமும் பாத்தீங்கன்னா கலியுகத்திலுமே அவளோட வாரிசாகப்பட்டவங்க அந்த சேவை ஐயப்பனோட சேவை ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல் சேவை என்ன பண்ணுவானா அந்த பந்தள நாட்டு மன்னனோட வாரிசுகள் பெட்டகம் ஐயப்பன் கோவிலுக்கு போகுமா. அதுக்கப்புறம் தான் பக்தர்களோட பெட்டகம்லாம் போகுமா. நல்லா பேசுறீங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில கவனம் தான் வச்சிருக்கீங்க. பறவை வரட்டுவேன். இதை வச்சு அப்படிமா வரட்ட முடியும்? ஆலோலம் சோ என்று 4 பக்கம் வரட்டுவேன். ஆலோலம் சோன்னு 4 பக்கம் சுத்துற நீ 4 பக்கமா. ஆனா நீ எப்ப பருவம் அடைஞ்சியோ அப்பயே உங்க அப்பா உன்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. இந்த 12 வருஷமா சுத்தாத பகுதியில இந்த பக்கம் வராத ஏரியாவில என்ன ஏரியாங்கிற சுத்துறீங்க பகுதி எங்க சுத்துன? நிறைய பக்கம் சுத்தி. இல்ல உங்க பகுதி எந்தெந்த பகுதி சொன்ன எந்த பகுதிக்கு உட்பட்ட பெண்ணு நீ? தொண்டை நாடு. தொண்டை நாடு. அங்கே உனக்கு என்ன காவல் அனுப்பியிருக்காங்க? காவலுக்குன்னா 3 காவலுக்கு. இன்னைக்கு தானே உன்னை சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பகுதி சுத்தாத ஏரியா பகுதினா இதெல்லாம் தொண்டை நாட்டுக்குள்ள எத்தனை இடங்கள் இருக்கு? 200 காதம் போய் சுத்த முடியும். 200 காதம் இருக்குல்ல சாமி. சரி 200 காதத்துக்குள்ளேயும் போய் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். உங்க அப்பா எந்த இடத்துல தான் தினம் வச்சிருக்காரு? ஏதாச்சும் ஒரு மூலையில 200 காதம்னா 50 தூரத்துல 200 மைல் சுற்றுலா தினம் வச்சிருக்காரு. 50 இடத்துல வைக்கல. அப்பா சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? வச்சிருப்பாரா? கை காட்டுறது சரியில்லை. 200 முட்டுனா கொஞ்சம் இப்படி ஆளுதவங்க வச்சிருக்க. வானம் பொழியுது பூமி விளைகிறதுங்கிற மாதிரி நீங்க கை காட்டுறீங்க. அதான் சொல்றேன். அப்ப இப்படி அளந்தா இப்படி வச்சிருக்காரு. ஆமா அந்த விதத்துக்கு நின்று காப்பாத்திட்டு இருக்க. அப்ப உன்னை கூட்டி வந்து விட்டாரா இல்லையா? அப்பா தான் கூட்டி விட்டாரு. கூட்டிட்டு வந்து விட்டாரு. நல்லா சொல்லுங்க. கூட்டி வந்து வனத்துல விட்டுட்டு போனாருன்னு சொல்லு. கூட்டி விட்டாருன்னா அது வேற மாதிரி. சாமி இருங்க. ஒரு ஆண் மகனுக்கு பெண் மகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரு? அப்பா. அப்பா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கையை பிடிச்சு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவாங்க. இல்ல கையை பிடிச்சு பொண்ணோட கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுப்பாங்க. அப்ப கூட்டி என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு கைய. அப்ப கைய கூட்டி கொடுப்பாரு. அவங்க அங்கே கூட்டி கொடுக்குறாரு. உன்னை எங்க கூட்டியாந்து விட்டாங்க? இங்க காட்டுக்குள்ள கூட்டியாந்து விட்டுருக்காங்க. விட்டல இருந்து இப்படி திர்ற. அவர் மட்டுமா விட்டுருக்காரு? 7 அண்ணன்களும் விட்டு விட்டாங்க. பெரிய விஷயமா இருக்கே. அப்ப அண்ணன் தம்பி 7 பேரும் உங்க அப்பா இன்னும் 8 பேரு சேர்ந்து உன்னை விட்டுருக்காங்க. அம்மாவோட சேர்த்து 9 பேர் விட்டுருக்காங்க. நல்ல குடும்பம் யா. என்ன சாமி? ஆனா உன்னை இப்படி கொண்டாந்து விட்டாங்க. கோழி ஒருத்தி வந்திருக்கா பாத்தீங்களா? ஐயா அவளை பத்தி பேசாத. ஏன் சாமி? இல்ல அவன் வேற மாதிரி இருக்கான். இருக்கட்டே. இந்த இடத்துல சிறப்பான முறையில காவலாக்க அப்படி எண்ணத்தோட வந்திருக்கீங்க. சரி. பெண்களுக்குள்ள பருவங்கள் 7 வகை இருக்கு. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பெருஞ்சொல் 7 வகை பருவம். இந்த 7 வகை பருவத்துல நீ அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம் அதெல்லாம் கேட்காதீங்க. பொம்பளை போயிட்ட வயசு கேட்க கூடாது, ஆம்பளை போயிட்ட வருமானத்தை கேட்க கூடாது. நான் அதெல்லாம் கேட்கிறேன். நீ எதுக்கு வந்திருக்க கேட்டா அதை சொல்லுமா. சரி நான் மங்கை பருவம் அடைஞ்சிருக்காது. என்ன வரிய மங்கை பருவம்? மங்கை பருவம் எத்தனை வயது? 13 வயது. ஏன் வயசுக்கு வந்த பின்னே காவல் வரணுமா? ஏன் சின்ன பிள்ளைங்க காவல் வரக்கூடாதா? இல்ல வயது முழுக்க பாட்டிமார்கள் காவல் வரக்கூடாதா? வந்ததுல இருந்து இடம் முடக்கா பேசுறீங்க. உங்க பேச்சு வார்த்தை சரியில்லை. பதில சொல்லுமா. சின்ன பிள்ளைய கொண்டு போய் காவலுக்கு விட்டு என்ன ஆகும்? சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதும்பாங்க. சின்ன பிள்ளை காவல் பார்த்து நல்லா பாக்குமா? பாக்காது. அதுக்கு விளையாட்டு தனமா இருக்கும். இதே ஒரு வயதானவங்களை கொண்டு விட்டுங்க. வயதானவங்களை கொண்டு விட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க வயலை தாண்டி வரப்பை தாண்டி மேலே தாண்டி பள்ளத்தை தாண்டி அவங்க அதெல்லாம் தாண்டில அதுக்கு மேலே கொண்டு பறவை விரட்ட முடியாது. இதுக்கு இடப்பட்ட வயசு என்னன்னா என்னோட வயசு. இந்த வயசுல தான் நாங்க ஓடி ஆடி எதை மேல ஏற சொன்னாலும் ஏறுவோம், எது மேல இறங்க சொன்னாலும் இறங்குவோம், பறன் மேல ஏற சொன்னாலும் ஏறுவோம், பறனை விட்டு கீழே இறங்க சொன்னாலும் இறங்குவோம், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருவோம். அது இடப்பட்ட வயசு எங்க வயசு. அப்ப நல்லா கம்பெனி வச்சிருக்கீங்க. நல்ல கம்பெனி வச்சிருக்கேன். ஆமா ஏற சொன்னா ஏறுவோம், இறங்க சொன்னா இறங்கணும். அதுக்கு நல்ல கம்பெனி தானையா. எங்க அப்பா என்ன கட்டி விட்டுருக்காரு? பறன் கட்டி விட்டுருக்காரு. எதுல கட்டி விட்டுருக்காரு? காட்டுக்குள்ள. எதுல கட்டி விட்டுருக்காருன்னு கேட்டேன்.
பரன் மூங்கில கட்டி விட்டுருக்காரு, மரத்துல கட்டிருக்கீங்க. ஆமா. சரி, கட்டி என்ன பண்றது, மேல ஏறணும். மேல ஏறும்போது என்ன ஆமா, பண்ணணும்? பரனுக்கு மேல போகணும்னா ஏறித்தானே போகணும். மேல ஏற சொன்னா ஏறுவேன், இறங்க சொன்னா இறங்குவேன். அப்ப கொப்பை ஏற சொன்னா ஏறுவா, இறங்க சொன்னா இறங்கு. என்ன சாமி, உண்மையை சொன்னாலும் தப்பா நினைச்சுக்கிறீங்க, பொய்ய சொன்னாலும் வேண்டாம். அதாமா சொல்றேன், நல்ல கம்பெனி. இந்த ஏணி எதுல கட்டியிருக்காங்க? மூங்கில் மர கம்பு. கம்புல கட்டப்பட்ட ஏணி கம்பெனி. அப்ப நல்ல கம்பெனியா இருக்கு உங்க கம்பெனி. வர பெருமாள் ராஜ் மீறிங்க போல. மச்சான் தானே வரும். பரவாயில்ல, நல்லா இருக்குமா? அப்ப கொப்பை உன்னை ஏற விட்டதுனால ஏறிக்கிட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல சொல்லாதீங்க. நான் ஒரு தாட்டி தான் சொன்னேன், ஏற விட்டா ஏறுவேன், இறங்க விட்டா இறங்குவேன். நீங்க ஓயாம சொல்லாத. தவறா சொல்லலையா? சரி, நான் கேக்குறேன், உங்க அப்பா யாரு? எங்க அப்பா பிரம்மா. எங்க இருந்து பிறந்தீங்க? எங்க எங்க இருந்து? யாருக்கு பிறந்தீங்க? நான் பிறந்ததை சொல்லணுமா தோன்றியதை சொல்லணுமா? நீங்க பிறந்தீங்களா தோன்றீங்களா? ரெண்டுமே செஞ்சிருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? ரெண்டுமே உண்டுமா? நாரதனுக்கு 3 பிறப்பு உண்டு. என்னென்ன புரியுங்களா? அது முதல் பிறப்பாகப்பட்ட உபகரணம் என்ற பெயர்ல. இரண்டாவது பிறப்பு அங்க பிறந்தீங்க. மூன்றாவதாக தோற்றுவிக்கப்பட்டீங்க. இப்ப என்னை சந்திச்சிருக்க என்ன? இப்ப நான் தோற்றுவிக்கப்பட்ட வந்தேன். எதுல? தொடையில. எங்க? யார் தொடையில? எங்க அப்பா தொடையில. ஓ, அப்பா தொடையிலே? அப்பா போய் யாரையும் போய் தொடையில இல்ல, எங்க அப்பனோட தொடையில, வலது தொடையில தோற்றுவிக்கப்பட்டவன். அப்ப நாரத மகர்ஷி. சரி, அதெல்லாம் ரெண்டு சாமி. இன்னைக்கு நீங்க இதை வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? நான் ரெண்டா வச்சிருக்கேன், நீ எதை கேட்கிறேன்? சரி, ரெண்டையுமே சொல்லுங்களேன். ரெண்டையும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். மகதையாள். மகதியாள். யாழ். இது மகதியாள் தான். மகதியாள். இது எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுக்குடா மீட்டுறதுக்குமா? சுதி மீட்டுவதற்கு. ஓ, சுதி மீட்டுவதற்கு. நீங்க பாடுங்க. ஆமா, சுதி தான். வேற என்னது? லயம் பிதா. ஆமா, லயம் என்றால் சொல்லுங்க. லயம் பிதானது தாய் தந்து விளங்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு சுதியும் தாளம். ஏன் ஒரு பாட்டை சுதியோட பாடணும் தாளத்தோட பாடணும்? அது ரெண்டும் இல்லைன்னு நம்ம வரவே கூடாது பக்கமே. எதனால பாடணும்னு கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு பாட்டோட கட்டுப்பாடு உள்ளது இந்த சுதியிலையும் தாளத்திலுமே. பாடுற பாட்டு சுதியோட சேரணும். சில பேர் கட்டுப்பாடு கேட்க இனிமையா இருக்கு. சில பேர் கட்டுப்பாடு மீறிடுறாங்க. என்ன பண்றது? என்னது? அது தெரியாம மீறுங்க. தெரிஞ்சுக்கிட்டு மீற மாட்டாங்க. தெரியாம பாடுறாங்க. எனக்கு கிராமப்புறங்கள பாடுறாங்க வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரிந்தவங்க சுதியோட சேர்ந்து போடுவாங்க. புரியுங்களா? அந்த மாதிரி தாளம் அப்படின்னு என்ன? தாளம்னா நீங்க சொல்லுங்க, தாளம் தான். எந்த தாளம்? ஆதித்தாளி. தாளத்துல எத்தனையோ பேர்கள் இருக்கு. எகத்தாளம்லாம் கேட்க கூடாது. இந்த நக்காளம் நீங்க கேட்க கூடாது. எகத்தாளம்னா அது விடுங்க. நீ என்ன சொல்றீங்க? ஏகதாளம் உண்டு, ரூபகதாளம் உண்டு, ஆதிதாளம் உண்டு, ஆதிதாளம் உண்டு. அந்த ஆதித்தாளம் இருக்காது. என்ன ஆதிதாளம்? அது எங்க அப்பே வேற. என்னமா சொல்றோம்? கொப்பைங்கிற ஆதிங்கிற தாளத்துல இருக்கு சாமி. இப்ப மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. இப்ப என்ன சொன்னா? மாதா பிதா குரு தெய்வம்னா எது தெய்வம்? இப்ப நமக்கு தெய்வம் இருந்த நாலு தானே. மாதா என்றதற்கு, பிதா என்றதுக்கு, குரு என்றது தாய் தெய்வம் இருக்குது. அப்ப மாதா என்றதற்கு பிதா என்ற தாளத்தை சொல்லுவோம். மாதா பிதா குரு தெய்வமா இல்ல மாதா பிதா குரு இந்த மூன்று சேர்ந்த தெய்வமா? மூன்று சேர்ந்த தெய்வம் இல்ல, ஒன்றொன்று தனித்தனியாதான். மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர் மெச்ச வாழ வேண்டும். 4 பேர் போன பாதையில் போக வேண்டும். 4 பேர் போன பாதை யார் யார் எங்க போனா? நல்வழி பாதை. நல்வழி பாதையில் தான் போகணும். யார் யார் போனா? அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசர, திருஞான சம்பந்தர். போன பாதை எப்படிப்பட்ட பாதை? நல்வழி பாதையில் செல்ல வேண்டும். நல்வழி. இப்ப நிறைய பேர் நல்வழி பாதையில போறது உண்டுமா? அவங்க போனது ஆன்மீகமான விஷயம். ஆமா, உண்மை. ஆன்மீக வழி. சரி. பக்தியை பரப்புவதற்காக, இசை மீட்டுவதற்காக, இசை வல்லொன்று வேறுவதற்கு அவங்க போனாங்க. எல்லா பேரும் அப்படி போக முடியாது சார். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஆயுதம் உண்டு. இப்ப முருகனுக்கு என்ன ஆயுதம்? முருகனுக்கு ஆயுதம் என்ன ஆயுதம்னா கையில வச்சிருக்காரு. அதான் என்ன ஆயுதம்? வேல் ஆயுதம். வேலாயுதம். விநாயக பெருமானுக்கு அவருக்கு ஆயுதம் இருக்கா சாமி? அப்ப நீ பார்க்கல. அவரை பார்க்க பிடிக்காது இருக்கு. படைய பாயுதத்தை மட்டும் பாக்குறது. எப்ப பார்த்தாலும் அண்ணன் ஆயுதத்தை பாக்குறது இல்ல. என்ன சாமி, படைய பாவை பார்க்கும்போது அண்ணனை போய் பார்க்க முடியுமா? அங்குஜம் பங்குஜம் என்று சொல்ற விதத்துல அவர் வச்சிருக்காரு. பெருமாளுக்கு என்ன ஆயுதம்? பெருமாளுக்கு சுதர்சன சக்கரம் இருக்கு. சுதந்திர சக்கரமா? சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம். சிவபெருமானுக்கு பாஞ்சசனியம் என்ற சங்கு வச்சிருக்காரு. அந்த சங்க நான் கேட்கல. நீங்க எந்த சங்கு சொல்றீங்களா? சிவபெருமானுக்கு என்ன ஆயுதம் உண்டு? அவருக்கு ஆயுதம் என்ன ஆயுதம்? அவருக்கு சூலாயுதம். சூலாயுதம். ஆதிபராசக்திக்கு அவங்களுக்கு வேலாயுதம். அவங்களுக்கு சூலாயுதம் இருக்கு. என்னம்மா? அவங்களுக்கு சூலாயுதம் இருக்கு, வேலாயுதம் இருக்கு. அவருக்கு வேலாயுதம் உண்டு, சூலாயுதம் உண்டு. இவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு ஆயுதம் உண்டு. சரி. ஒரு தெய்வத்துக்கு ஆயுதங்கள் உண்டு அப்படின்னா தெய்வத்தை வழிபடுவதற்காக மனிதன், ஒவ்வொரு மனிதனும் சரி, புலவரும் சரி,
கவிஞரசனை முதல் முறையாக அவ என் தெய்வத்தை தரிசிக்க எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினேன்? என்ன தரிசனத்தை பயன்படுத்துற? ஆயுதத்துல என்ன ஆயுதத்தை? நீ தெய்வத்தை தரிசிக்கணும்னா என்ன ஆயுதத்தை பயன்படுத்துவ? நான் எந்த சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கு ஆயுதம்? நம்ம அப்படி சொல்லிவிட்டீங்க. என்ன இப்படி நீங்க கேட்டு? தெய்வத்தை தரிசிக்கணும்னா ஆயுதத்தை தான் பயன்படுத்துறேன். என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும்? நீ இங்க வந்த உடனே ஆயுதத்தை பயன்படுத்தின. எப்படி சொல்றீங்க? என்ன தரிசிக்கின்றோ நீ ஆயுதம் பயன்படுத்தின. எனக்கு தெரியும் ஆயுதம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன ஆயுதத்தை சொல்றீங்க? சரி சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். தெரியுமா தெரியாதா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காவலுக்காக வந்திருக்க. ஆனா எனக்கு நீ இப்படி வந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன? நீங்க சரியில்லை, பேச்சுவார்த்தையில சரியில்லை. நான் சரியா தான் பேசுகிறேன். என்ன பேச்சு வார்த்தை சரியில்லை, என்ன தவறா பேசுறேன்? இல்ல, ஆயுதம் சொல்லும் போது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுங்க, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். இல்ல, அந்த ஆயுதத்தை நான் அப்புறம் சொல்றேன். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஆயுதம் அப்படி வீணா போக கூடாது. இந்த ஓஹோ, நீங்க அந்த ஆயுதத்துக்கு இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அப்ப ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு. அம்மா, இந்த இடத்துல நீ ஒரு ஆயுதம். காவல் காக்கிறக்கா உங்க அப்பா உன்னை அனுப்பி விட்டுருக்காரு. நீ இந்த இடத்துல ஒரு ஆயுதம் தானே. இந்த ஆயுதம் வீணா அப்படி போகலாமா? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? பருவத்தோட இருக்கிற உனக்கு ஒரு பதிய பாத்துருக்கீங்க. பதினா? மாப்பிள்ளைனா? புருஷனா? மணவாளனா? கடவனா? உன்னை கட்டியா சாமி அப்பா மாதிரி நீங்க. தப்பா சொல்லலையாமா? நீங்க அப்படியே அபிநயத்தோட வரீங்களே. ஓ, இயல் என்பது பேச்சு, சீர்வது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப நடிக்க வந்திருக்கீங்களோ? சரி, நடிப்பெல்லாம் இருக்கட்டும். இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இதிகாசம் என்பது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் யார் சொல்ல எழுதப்பட்டது? என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. நாரதன் சொல்ல வால்மீகி முனிவன் எழுதினான். வால்மீகி என்னவா இருந்தாரு? ரட்சகன் சொல்ல ஒரு வேடுவனாக, திருடனாக இருந்தார். திருடனை திருத்தி இருக்கீங்க. திருட்டு வழி வேலை. அவனவே திருத்தி வழிப்பறி கொள்ளையனாக இருந்தான். அப்ப அவனே திருட்டுத்தனமெல்லாம் பண்ற, இப்படி களவாணித்தனம் எல்லாம் பண்ணாரு. நான் சொல்றதை கேட்டு நல்வண்டி வாடுன்னு சொல்லி இப்படி எல்லாம் திருடிக்கிட்டு திருந்தனாக்க அந்த பாவம் உன்னத்தான் சேரும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, எனக்கு எதுக்கு பாவம் சேருது? என் பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை ஒட்டி, அவங்களுக்கு அந்த பாவத்துல பங்கு உண்டு அப்படின்னு அந்த ரட்சகன் சொன்னாரா? அப்படியா, இன்று வேணுமோ வீட்டுக்கு போய் எனக்கு வரக்கூடிய பாவத்தை, ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்காக கொள்ளையடிக்கிறேன், கொலை பண்றேன், இந்த பாவத்துல இருந்து என்னுடைய பாவத்துல உங்களுக்கும் பங்கு உண்டான்னு கேளு. அதுக்கு அவங்க என்ன சொல்றான்னு கேட்டு அப்புறம் வந்து என் பேச்ச கேளு அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுல கேட்டாரா, என் அருமை மனைவி உன்னதான் கேட்கிறேன், சொல்லுங்க அத்தா, உன்னை எல்லாம் காப்பாத்துருங்க. அத்தா இல்ல, அவ சொன்னானா உன்னை எல்லாம் காப்பாத்துறதுக்காக இப்படி கொலை பண்றேன், கொள்ளையடிக்கிறேன், என்னுடைய பாவத்துல நீ பங்கேற்பியா மாட்டியா? இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது. என்ன இந்த சோழில இங்க வச்சு கூடாது. சோழியா? வேலை சோழிதான் சாமி. இந்த வேலையில இங்க வச்சு கூடாது. நீங்க பாவத்தை சின்ன உங்க பாவத்தை உங்களோட வச்சுக்கோங்க. உனக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அதை செய்யறதுக்கு எனக்கு என்ன பாவம்? நானும் பாவத்துல வீடு கொடுக்க மாட்டேன். என் பொண்டாட்டி நீ, என் பொண்டாட்டி இருக்க உனக்காக தானே கதையிலமா. என் பொண்டாட்டி நீ உனக்காக தானே இப்படி வேலை பார்த்துக்கிட்டு மறுபடியும் பாவத்தை பங்கேற்க மாட்டேன் அப்படின்னா பாவத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்பதான் அவ சொல்லியிருக்கா, எங்களை காப்பாற்றுவது, தாலி கட்டி வாழக்கூடியவர் நாங்க, எங்களை காப்பாற்றுவது உங்களுடைய கடமை, அது உங்க கடமை. நீங்க பாவம் செய்வியோ, கொள்ளையடிப்பியோ, கொலை பண்ணுவியோ அது எங்களுக்கு தெரியாது. அதுக்காக உங்க பாவத்துல நான் பங்கேற்க மாட்டோம் சொன்ன பிறகுதான் பாவிகளா உங்களை தாண்டி இப்படி பாடுபட்டேன். கடைசியில என்னுடைய பாவத்துல நீங்க பங்கேற்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ எதுக்கு எனக்கு குடும்பம் புள்ள குட்டி அப்படின்ட்டு அந்த மட்டோட வெறுத்துட்டு வந்தனா மறுபடி நாகராகப்பட என்ன சொல்லு சந்தித்தா. அப்பதான் நான் சொன்னேன், பத்தியா உன் கொண்டாட்டி உன் புள்ள குட்டியா உனக்கு பேச்ச கேட்க மாட்டேன்ட்டாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன் கேளு, இந்த இடத்துல ராமா 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 என்று நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு, உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னேன். வாயில நுழையில, வாயில நுழையில, வாயில போய் நுழையுமா? எனக்குலாம் நல்லா நுழையும், உங்களுக்கு நுழையாது. உனக்கு நல்லா நுழையுமா? ஆமா சாமி. எது நுழையும்? பெண்களுக்கு நல்ல வார்த்தைகள் நுழையும், ஆண்களுக்கு வார்த்தைகள் நுழையாது. யார் சொன்னா? என்ன காரணம்னா, எங்களுக்கு முடிச்சு இல்லாதது, உங்களுக்கு முடிச்சு உள்ளது. முடிச்சு உள்ள தொண்டை உங்களுக்கு, அப்ப எங்களுக்கு முடிச்சு இல்லாது. முடிச்சு பிரச்சனை கிடையாதுமா. நுழையாருன்னா அவ சொன்ன வார்த்தை காட்டுவாசியர் கூடியவன், நீ ஒரு காட்டுவாசி. உனக்கு என்ன சொல்லுது? நுழையாது. புரியுதா? என்னது? யார பத்தி எதை வேணாலும் சொல்லுங்க, இந்த நுழையறத பத்தி ஏன்ட சொல்லாதீங்க. என்னமா அப்படி சொல்ற நீங்க? அதை மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. எப்படி நுழைச்சிருக்கேன்? நீங்க என்ன ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணாக நுழைச்சு வச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சுதிர பாடுறோம்னா 1.5 கட்டையிலையும் பாடுவாங்க, 2.5லையும் பாடுவாங்க, 4.5லையும் பாடுவாங்க, சுத்த போனா 5.5 கட்டையிலையும் பாடலாம். இப்ப வந்திருக்காரு பாலச்சந்திரன் அவர்கள், அவரை கேளுங்க இன்னைக்கு எத்தனை கட்டல பாடுனேன்னு.
வச்சுட்டாரு 5 கொண்டு போய் அப்ப நுழைஞ்சிச்சா அப்ப எத்தனைல 1.5 நுழையும் பெட்டிக்காரு நுழைய வச்சிருக்காரு சுரத்தை சொல்றேன் சுரங்களை சுதிய நுழைய வச்சிருக்காரு ஆமா சாமி ஆத்தாடி உன் வாயை பார்க்கும் போதே தெரியுதுமா என்ன? தொண்டைய பார்க்கும் போது தெரியுது நுழைவோடு இருக்கிறது என்று சரி அப்ப சமஸ்கிருத மொழியில சொல்ல சமஸ்கிருத மொழியில சொல்லுகின்றப்பா அவருக்கு நுழையல வார்த்தை வரல அப்பதான் இப்படி இருக்கானே காட்டுத்தனமா அப்படின்னு ராமா ராமான்ற வார்த்தை வராத ஒரு காரணத்தினாலதான் மரா மரம் சொன்னார் மரா 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 என்று சொல்லடான்னு சொல்ல மரா மரம்னா பனை மரம் அந்த மரத்தாவது சொல்லிக்கிட்டு மரா மரான்னு சொல்லு மரா மரா மராம்னு கடைசியில ராம ராம் என்ற நாமம் வந்து வால்மீகி முனிவராக மாறி அந்தவன் ராமாயணத்தை ஏற்ற காரணமான இது தமிழாக்கம் பண்ணது ஒட்டக்கூத்தர் கம்பர் ஆரம்பத்துல ஒட்டக்கூத்தர் தான் தொடங்கினாரு சரி முடிச்சு வச்சது கம்பர் அதனால கம்பராமாயணம் என்ற பெயர் வந்துச்சு இதே மகாபாரதம் எழுதினது எந்த மொழியில சமஸ்கிருத மொழியில சமஸ்கிருத மொழியில யாரு சொல்ல யார் என்ன வேத வியாசகம் சொல்ல விநாயகப்பெருமான் எழுதினார் அந்த தமிழாக்கம் செய்தவர் சிறுவள்ளி புத்தூரார் என்று சொல்லவர் வில்லி பாரத்தை ஈற்றினார் இது கந்த புராணத்தை எழுதியது கச்சியப்பச்சி வாட்சி என்று சொல்லக்கூடியவர் என்ன மொழியில வடமொழி நூலை தழுவி தமிழ் மொழியில் எழுதினார் எப்படி மொழி சிவசங்கர சங்கட சௌகரி என்று சொல்லக்கூடிய மொழியை தெளிவேண்டவர் எழுதினார் அருமையான விஷயம் சொல்லி சாமி இப்படிப்பட்ட விஷயங்களும் பேசணும் தான் தோணுது ஆனா தெரிவிச்சேன் நான் சொல்ற கேளு என்ன மாப்பிள்ளை வாத்திருக்கல சம்மதம் கொடுமா எனக்கு பிடிக்கல குடுமா மாப்பிள்ளை வேற போய் நேரம் சொல்லல அதுக்குள்ள பிடிக்கிறேன்னு என்ன அர்த்தம் ஏ சாமி இந்த வயசுலயே எல்லா வேலையும் முடிச்சுட்டா இன்னும் காலம் இப்படிலாம் இருக்கு இப்பெல்லாம் சந்தோஷமா சிரிச்சு விளையாடணும் இப்படி பத்தியே தூங்குறாங்க பாத்தீங்களா இது மாதிரி தூங்கக்கூடிய சொர்க்கம் கிடைக்கணும் இப்ப போய் நீங்க கல்யாணத்தை பண்ணிச்சா நல்லா இருக்குமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவன் தூங்க விடாம வேலை பார்த்துக்கிட்டே வேணும் சொல்லுவாங்க ஆமா இப்ப நல்லா தூங்கிட்டே முடிச்சு போயிருப்பேன் வேலை ஏமா அப்படி சொல்ற என்ன சாமி எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செஞ்சாங்க அதனாலே உனக்காக பார்த்து வந்த பதி யாருன்னு சொல்லி கேட்டுக்கமா ஆத்தாடி வள்ளி பொண்ணு சத்தம் மட்டும் பேசாதே இன்னைக்கு மெல்லமா தான் பேசுறேன் சத்தமாவும் பேசல ஆத்தாடி வள்ளி பொண்ணு சத்தம் போட்டு பேசாதே ஆத்தாடி வள்ளி பொண்ணு சத்தம் போட்டு பேசாதே சத்தம் போட்டு பேசாதே சுத்தி கட்டி நிக்காதே சத்தம் போட்டு பேசாதே சுத்தி கட்டி நிக்காதே ஆத்தாடி 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 அவர் பாடுறாரு நீ வாசிக்கிட்டே இருக்க ஆளான நாள் நாலு நுப்பாடுற வயசு நுப்பாட்டினா ஆளான நாள் சொன்னேன் ஆரம்பத்துல நீ எப்ப ஆளானே அப்பயே உன்னை கொண்டு வனத்துல விட்டாரு கையில கவனம் கொடுத்து சுத்த விட்டுருக்காரா இல்லையா எப்படி சொல்றீங்க 4 பக்கமும் சுத்தி விட்டு தானே சுத்தணும் ஆளாலசோ என்ற ஆளான நாள் முதல்ல 4 பக்கம் சுத்துறியே 4 பக்கம் சுத்துறியே கவனம் பிடிச்சு ஆட்டுறியே கவனம் பிடிச்சு ஆட்டுறியே சொல்லக்கூடிய முருகன் உனக்கு மாப்பிள் என்ற காரணத்தினாலே வேண்டாம் என்ற வெறுப்பு சொல்லாமல் அல்லும் மகளும் இந்த அவசைய நீர்வெடுத்து அவனுக்கு நீரெட்டு திருப்பா செவி கொடுத்து சொல்லும் எண்ணத்தை கேளமா கேட்க மாட்டேன் காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை முட்டை வணக்கம் சொல்றீங்க காக்கா முட்டை காக்கா முட்டை இந்த காக்கா முட்டை வேணாந்த கூட்டமுங்க வேணாந்த
கூட்டி சேர்க்கும் என்ன பார்த்து கூட்டி குடும்பம் கேட்ட ஒரு காரணத்தினாலே இந்த சூரியன் அஸ்தமனமாவதற்கு உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சுமல்ல இது சத்தியம் சத்தியம். போங்க பைத்தியம் படையப்பா ஒரு பைத்தியம். சரி சொல்லுங்க ஐயா தாளத்துக்காரு அவர் போனா போயிட்டு போட்டாரு. ஏய் மகான் என்ன பேய் பிசாசா? என்ன சொல்ற முருகனையா? எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்களெல்லாம் பிடிக்கல போல இருக்கு. பிடிச்சிருந்தாங்கன்னா எந்திரிச்சு உட்காந்து பாத்துருப்பாங்க. சும்மா சும்மா நடிச்சேன். நடிக்கிறதுல நம்ம மாதிரி பெரிய ஆளு யாராச்சும் இருக்காங்க? என்ன பாலச்சந்திரா ஏற்கனவே கருவாப்பையில ஒரு வண்டி உள்ள தள்ளியாச்சு. அடுத்த வண்டி வருது. 6 கோடி வல்லரசு மாப்பிளே வள்ளி வாடி மாப்பிளே. சக்தி நமக சிவனாரி திக்கினிலே 6 தீப்புலக பறந்து சரவண புகையிலே 6 குழந்தைகளை தவழ்ந்து என் தாய் முயல் 6 உருவாக ஏற்று சூரனையும் அவனுடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வீகனை மனது கொண்டு வள்ளியை ஆட்கொள் பொருட்டு தனியாசலத்திலே விட்டிருக்கின்றேன். யானை பெரிய பின்னே
மொன்னி போசி பெறும் முன்னே இது போல வருகின்ற நாதகன பேரரசு வரட்டும். அப்படி வரவை நாம் எதிர்பார்ப்போம். வாங்க பாலகுமாரா பக்தருக்கு ஞானமும் தேஞ்சர் மண்டபரே ஆன அமுதே ஐவீர் அரசே ஞானகரனே நவலத்தகமோயான கேவள்ளி வெளிங்கி வரும் தாக்கிய நிலை நின்றது தன்பரமே வணக்கம் ஐயனே வணக்கம். ஆஹா வருக வருக இசை மேதைய வருக திரிலோக சஞ்சாரிய வருக நாரத பெருமானே நலந்தானே யாமிருக்க பய வேண்டாம். தாங்கள் இங்கு சென்றாலும் உங்களுடைய கழகம் நன்மையாகட்டும். இருந்தாலும் என்னை நாடி வந்த காலத்தாலே இன சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. காதலாகி கசந்தே கண்ணீர் மாகி மோதுவார் தம்மை நன்னறி பொய்த்தது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. இனிதான துரம் யான இசை வேதையே, இனிதான துரம் யாவும் இசை வேதையே.
வந்த நோக்கம் என்னவோ? முருகப்பெருமானே, ஈரேழு 14 உலகமும் சென்று உலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலே அற்புதமான ஒரு கனி கண்டது நாரத முனி. அது அடைய வேண்டியது இது மணி. மீண்டும் ஒரு கனி. ஏற்கனவே கனியை கொண்டு வந்தீங்க, கனி கிடைக்காவிட்டாலும் இன்று கண்டு வந்தீங்க. அன்று ஒரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்று கண்டு வந்தீங்க. அழகா இருக்குமா? பெருமை இருக்குமா? இருந்தாலும் கூட கனியுடைய பெருமை என்ன என்பதை சொல்வீர்களா? மான்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா குமரா. மான்கனிக்கும் தேன்கதலி வன்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. அக்கடிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தடைத்து கொள்வே முருகா குமரா. மாங்கனிக்கும் நங்கதலை வங்கனிக்கு மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொருத்தி அக்கனியை இக்கணமே, கணம் என்றால் நொடி பொழுதில் அணைக்க வேண்டும். அணைத்தா என்ன தரப்பு மொட்டையா சொன்னா அனைத்தும் தரும். என்னுடைய பெருமை அழகாக்கின்றது. இருந்தாலும் கூட கனியை பற்றி கேட்கலாமா? அந்த கனி தருமா? என்ன என்ன மாப்பிள, நீங்க பார்த்து வந்து என்னைக்குமே அழகா இருக்கேன். இருந்தாலும் இந்த கனி பெருமையா இருக்கேன். பெருமை மிகுந்த பார்க்கிற போது
குடுவென்றால் இதற்கு காரணம் என்னவோ? எட்டாத உயரம் எனக்கு கிட்டுமா? உங்களுக்கு மட்டும்தான் எட்டும். வீழ்ச்சியுடையா வீழ்ச்சி அடையா. வீழ்ச்சி பண்ணாதான் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் வெற்றி காண முடிய வேண்டும். அதனால கும்பில் இருந்திரு மக்களில் உலக இயல்பு. ஆனால் கனியிலே கும்பி இருப்பதா கூறுவது நம்ப முடியவில்லை. கண்டுபட்டது கனியே இல்ல கன்னி. யார் அந்த மங்கை? இளையவள் சுந்தரவள்ளி. வள்ளித்தன் பத்திகளா? ஆமாமா. என்ன இனத்தில் வாழ்கின்றார்? வேடுமை இனத்தில். ஆகவே நீங்கள் ஒரு வேடுமனாக சென்று ஒரு மானை துரத்துவதில் சென்று அண்ணவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். ஆகட்டும். வேடனாக சென்று அண்ணவளை மனம் கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே அடியேன் கஜதரையா நல்லா இவங்க மங்களம் உண்டாண்டு போயிட்டாங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனச்சாட்சி, தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனச்சாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா. தெய்வத்தின் சாட்சியம்மா. வெள்ளம் காய்ந்துவிட்டால் அது செய்த குற்றமில்லை. வீதி செய்த குற்றம் என்று வேற யாரோ குற்றம் என்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் போது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. திருமணம் சாட்சி, தெய்வத்தின் சாட்சியமா. தெய்வத்தின் சாட்சியமா. ஆண்டவன் தவறிய வானு மண்ணில் விழுவதில்லை.